நாள் வந்து பிள்ளையாருக்கு பூஜை எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பிள்ளையாரை கரைக்க போகிறதுக்காண்டி இந்த பசங்க பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ரெடி பண்ணாங்க. இது வந்து சாயோட கார் தான். அவனுக்கு வந்து பிறந்தநாள் ஆதிரா பிறந்தநாள் அன்னைக்கு அப்பா வந்து வாங்கி கொடுத்தாங்க சாய்க்கு. வீட்டு பக்கத்தில் ஓடி 2-3 தெருவெல்லாம் அப்படி சுற்றிட்டு அப்புறம் வந்து கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் ஆறு ஓடுதில்ல, அங்கே தான் கொண்டு போய் கரைக்கிறதுக்கு போனாங்க. பசங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் லீவு வேறையா, அதனால அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கும். ஸ்கூல்லேயும் சரி காலேஜ்லேயும் படிக்கும்போது வந்து பிள்ளைங்க கேட்பாங்க எதுக்காண்டு பிள்ளையரை வந்து தண்ணியில் கரைக்காங்க அப்படின்னு. இது வந்து என்ன ரீசன் அப்படின்னா வந்து இது மறுசுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆற்றுல கரைக்காங்க, நம்ம திருப்பி அதே களிமண்ணை எடுத்து அடுத்த வருஷமும் வந்து பிள்ளையார் செய்வாங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி மனுஷங்களோட சுழற்சியும் இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த மண்ணெல்லாம் வந்து ஆற்றங்கரையில் வந்து ஒதுங்கும், அதனால மண்ணரிப்புலாம் ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டியும். அடுத்தால நம்ம வந்து வர மாதம்லாம் வந்து மழை அதிகமாக இருக்கும் அப்படிங்கும்போது இந்த ஆத்தங்கரையில் வந்து இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்போது வந்து அதிகமாக தடுப்பான மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இதுதான் எனக்கு தெரிஞ்சது.